கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து வேதத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்க இந்த மேலான கிருபைக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மத்தியில இருக்கிற தங்கச்சி பிரீத்தி அவங்க திருச்சியில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப நம்மள ஜெபத்தில் நடத்துவாங்க. பிரீத்தி நான் ப்ரே பண்ணுவானா? கிளியரா இருக்கானா? கிளியரா இருக்கு பிரீத்தி. ஓகேண்ணா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நீ பலகு தகப்பனே, அப்பா கிருபையாய் கொடுத்து அந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த நாளையும் கூட சுவாமி நாங்க ஒரு சிலராய் கூடி அப்ப நம்முடைய சமூகத்துல வருவதற்கும் அப்பா வார்த்தைகளை தியானிப்பதற்கும் என் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்ப அந்த நாளையும் கூட ராஜா நாங்க இப்ப கடந்த நாட்கள் அப்பா படித்து வருகிற அந்த 1 சாமுவேல் உடைய கருத்துல கொடுக்குறோம் இயேசப்பா. உடைய வார்த்தையின் மூலமா ஆண்டவரே நீங்க தேர்ச்சிக்கிறீங்க. அநேக வார்த்தையின் மூலமா எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க சுவாமி. கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பாடங்களையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் தேவன் நீங்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையான வார்த்தையா அமைய என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அண்ணனையும் பலப்படுத்துங்க. அண்ணன் மூலமா கத்தாவே எங்களுக்கு வருகிற வார்த்தைகள் அப்பா நீங்க கொடுக்கிற வார்த்தைகள் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கவோ, எதுல நாங்க ஆண்டவரை திருத்தி கொள்ளணும்னு சொல்லி அப்பா நீங்க விரும்புறீங்களோ அதே ஆண்டவரை நாங்க ஏற்றுக்கொள்ளவும் என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து நாங்க அந்த வார்த்தையில நிலைத்து இருக்க அப்பா கேட்டதோடு மாத்திரம் இல்ல ஆண்டவரே அதன்படி நடக்கவும் என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. கலந்த ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கலந்து கொண்டது நல்லது என்று கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்ல சுவாமி, எந்த ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளமும் இல்லாதபடிக்கு அப்பா இது நல்லபடியா நடக்கவும் ஆண்டவரே நாங்க இன்னும் அடுத்தடுத்து அநேக புத்தகங்களை நாங்க கற்றுக்கொள்ளவும் என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா இன்னும் வர தடைப்பட்டு இருக்க ஒவ்வொருவரையும் சீக்கிரமாய் கூட்டி சேருங்க. முற்றிலுமா அப்படியே கருத்துல கொடுக்குறோம். இயேசு மூலமாக ஜீவனால பிதாவே ஆமென். Thank you so much, Preeti. Thank you அண்ணா. Thank you. நம்ம சரித்திர புஸ்தகங்களை படித்து வருகிறோம். நேற்று நம்ம பார்த்தது போல ஆதியாகமத்திலிருந்து 2 நாளாகும் வரைக்கும் இருக்கிற புஸ்தகங்கள் ஹிஸ்டரியில நடந்த காரியங்கள். அதை தொடர்ந்து நம்ம எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இந்த 3 புஸ்தகங்களுமே போஸ்ட் எக்ஸிலிக் சரித்திரத்தையும் சேர்த்து 17 புஸ்தகங்கள் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நம்ம அதுல 3 டிரான்சிஷனை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ஜட்ஜஸ் காலத்திலிருந்து ப்ராஃபட்ஸ் காலத்துக்குள்ள மாறுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஜட்ஜஸ் காலத்திலிருந்து ராஜாக்களுடைய காலத்துக்குள்ள பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாதபடிக்கு ராஜாக்களுடைய இந்த சவுலுடைய காலத்திலிருந்து தாவீதனுடைய காலமும் மாறுவதாக நம்ம பார்த்தோம். இப்படியாக டிரான்சிஷன்ஸ் இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். அது சரித்திரத்துல நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு காரியம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி பல டிரான்சிஷன் இருக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போறது ஒரு பெரிய டிரான்சிஷன், காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போறது ஒரு பெரிய டிரான்சிஷன், சிங்கிள் லைஃப்ல இருந்துட்டு ஃபேமிலி லைஃப்க்கு போறது ஒரு பெரிய டிரான்சிஷன், நல்ல ஆக்டிவா ஜாப்ல இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறது ஒரு பெரிய டிரான்சிஷன். அது மாதிரி பல டிரான்சிஷன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அதனால ஏதோ சரித்திரத்துல நடக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய கண்டிப்பாகவே நம்ம அறிந்திருக்கிறது படி வாழ்க்கையில டிரான்சிஷன்ஸை எப்படி ஃபேஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். சேனைகளின் கர்த்தர் லார்ட் ஆல்மைட்டி என்ற வேர்டை அந்த ஃபேமிலி எல்கானாவும் சரி ஹானாவும் யூஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம், அதை எவ்வளவு தூரத்துக்கு உணர்கிறோம். சும்மா ஒரு கடமைக்காக ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லலாம். இந்த வேர்ட் லார்ட் என்ற வேர்டே ஒரு பெரிய மீனிங்ஃபுல் வேர்ட். கர்த்தர்ன்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக ஆளுகைக்குள்ள வந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பெரிய காரியம் ஆண்டவர். கர்த்தர் என்ற வார்த்தையை நம்ம உபயோகிக்கும் பொழுது he is my lord of my life, என்னுடைய முழு வாழ்க்கைக்கும் அவர் ஆளுகை செய்கிறவர் என்பதை நம்ம அறிக்கை செய்யணும். அப்படியாக உணர்ந்து செய்கிறோமான்னு நம்ம நேற்று பார்த்தோம். அதோடு கூட அன்னாளுடைய ஜெபத்தையும் அவங்களுடைய அந்த துதி பாடலையும் நேற்று நாம் பார்த்தோம். அதுலயும் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினதாகவும் அதோடு கூட தேவன் மக்கள் மத்தியில செய்யக்கூடிய காரியத்தையும் அறிக்கை செய்ததாக நம்ம பார்க்கலாம். அதை நம்ம நேற்று பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம சாமுவேலுடைய அழைப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல 3ஆம் அதிகாரம் தேவன் எப்படியாக அழைத்தார் என்று பார்த்தோம். இதை முடித்த பிறகு மதுரை யூனிவர்சிட்டியில இருந்து தங்கச்சி சத்யபாமா ராமானுஜம் சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
வீட்டுல ஒரே ஒரு சகோதரி மட்டும் அவங்க விசுவாசத்துல இருக்காங்க. அவங்க அந்த பைபிள் ஸ்டடி வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க முடிச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசுறது கேட்கலன்னு சொல்லிட்டு. அதான் பிறகு மீதி இருந்த நாங்க பேசிக் கொண்டிருந்தோம். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வெளிப்பாடு சாதாரணமாக இல்லவே இல்லைன்னு சொல்லிதான் தெரியணும். இப்ப நம்ம தேவன் பேசுகிறான்னு சொல்லும்போது நம்ம அறிந்திருக்கிறோம். ஒன்றுமே தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் பொழுது சாமுவேலை போல ஏறிட்டு தான் ஓடுவாங்க. ஓடி போய் நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்றது. ஸோ காட்ஸ் ரெவலேஷன், தேவனுடைய வெளிப்பாடு மிகவும் அபூர்வமாய் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதுதான் நேற்று கோட் பண்ணோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த இளம் சாமுவேலை தேவன் சந்தித்தார். அவரோடு கூட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டாச்சு நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட், அந்த உடன்படிக்கையின் பெட்டியை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மோர் ஆஃப் ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ல அதை கொண்டு வந்தா நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல படுதோல்வி அடைந்தது நிமித்தமாக வேதனைப்பட்டாங்க. அதன் பின்பு அந்த பெலிஸ்தியர்களே அதை ஆர்க் அனுப்பி விட்டுட்டாங்க நம்ம பார்த்தோம். அப்பொழுது சாமுவேல் அந்த திருச்சபையின் மக்களை, அந்த சபையின் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்துக்களாக வழிநடத்தினதாக நாம் பார்க்கிறோம். அங்கதான் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தான்னு சொல்லி எபனேசர் என்ற பெயரை வைத்தார் என்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். பார்த்தது போல ஃபர்ஸ்ட் வந்து முதல் 7 அதிகாரங்கள். இன்னைக்கு வந்து அடுத்திருக்கிற இன்னும் 8 அதிகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை 2ஆ நம்ம பிரிச்சோம்னா இப்படி பிரிக்கலாம். 1ல இருந்து 7, 8ல இருந்து 31 நம்ம பிரிச்சோம் நேற்று. அப்படி பிரிக்கும் பொழுது முதல் 7 அதிகாரங்கள் அதிகமாக நியாயாதிபதியின் காலத்தை விட்டுட்டு சாமுவேலுடைய காலமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சாமுவேலும் இருக்கிறார், ஆனா சவுல் சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்டதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3வது வந்து அதிகமாக தாவீது வந்ததை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடைசி பகுதியில சவுல் மத்தியில தாவீது எப்படி வாழ்ந்தார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோர் ஆஃப் சவுலுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் நம்ம நேற்று பார்த்தது போல ராஜா வேணும் சொல்லி கேட்டது, த ரிக்வெஸ்ட் ஃபார் அ கிங். அந்த இஸ்ரவேல் ஜனம் ராஜா வேணும் என்று கேட்டத காரியத்தை 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 9, 10 அதிகாரங்களில அற்புதமான விதத்துல த செலக்ஷன் ஆஃப் த கிங் என்பதை நம்ம படிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரத்துல கன்ஃபர்மேஷன், செலக்ட் பண்ணது ஒண்ணு, ஆனா அதை கன்ஃபார்ம்டா கண்டுபிடிச்சது வந்து 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போறதுன்னா டிரான்சிஷன். சாமுவேல் வந்து சவுலுடைய காலத்துல தன்னுடைய பொறுப்புகளை கொடுத்து அவர் அபிஷேகம் பண்ணி அவரை மாற்றி வைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட இந்த அதிகாரங்களிலே நம்ம பார்க்க போறது த ரிஜெக்ஷன் ஆஃப் த கிங் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 மிக முக்கியமான காரியங்கள். ஒன்னு த செலக்ஷன் ஆஃப் த கிங்கும் இங்கதான் நம்ம பார்க்கிறோம். 9, 10 அதிகாரங்களில how the Lord has selected him என்பதை நம்ம பார்க்க போகிறோம். how the Lord has rejected him என்பதை 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எனவே சவுலுடைய காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கும் பொழுது 42 வருஷம் நம்ம வந்து ஒரு 50 நிமிஷத்துல அதை முடிச்சிடுறோம். ஆனா 42 ஆண்டு காலம் நடந்த சரித்திரத்தின் நடந்த சம்பவங்களை இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை மனசுல வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு தாட் உங்களோட நான் இம்பார்ட்டண்டா பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அது வந்து the leader within you, உனக்குள்ளாக இருக்கிற ஒரு தலைமைத்துவம் அல்லது உனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்பதை நம்ம யோசிக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம சீரியஸா யோசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பகுதியில
நீங்க வாசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு சரித்திர புஸ்தகம் தான். அதனால நீங்க ஆடியோ கேசட் போட்டு கேட்டிருந்தாலே ஈஸியா புரிஞ்சுக்கும். ரொம்ப ஒன்றும் இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு பெரிய காரியங்கள்லாம் தேவையில்லை. இட்ஸ் அ நரேட்டிவ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்ததை அப்படியே போட்டிருக்குது. ஆனா நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த 42 ஆண்டு காலத்துல இப்படிலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. நம்ம பார்த்து கவனிச்சு கேட்டோம்னா வாசிச்சோம்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கொள்ளும். இந்த 8 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நீங்க ஒரு சில தலைவர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா 4வது தலைவரை நீங்க பார்த்தீங்களான்னு சொல்லி தெரியல. பட் 3 பேர் ரொம்ப கிளியரா தெரியுது. ஒண்ணு வந்து சாமுவேல் இஸ் a known leader. இன்னைக்கும் நம்மளுடைய சர்ச்சஸ்ல, நம்முடைய ஊழியத்துல நம்ம பார்க்கிற இடத்துல பார்க்கும் பொழுது they are known leaders. அவங்க எல்லாமே என்னது டெசிக்னேஷன் பை அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் தான் பிரசிடென்ட், அவர் தான் பிஷப் சொல்லிட்டு பீப்புள் சே தட். ஒரு சிலர் இன்னைக்கு இந்த காலத்துல ப்ராஃபட்ஸ்னு சொல்லிக்குவாங்க. எனிவே they are known leaders. சாமுவேல் போல இருக்கிற லீடர் நம்ம பார்க்க முடியும். தென் சவுலுடைய காரியம் அன்னோன். எங்கேயோ இருந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் அவர் ஒரு ராஜாவா உருவாகி வந்துடுறான்னு சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கழுதையை தேடிக்கொண்டு போன மனுஷனை பார்த்து இவர் தான் ராஜான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திருக்கிற அளவுக்கு the unknown person became a leader. அதை தொடர்ந்து சவுல் ராஜாவாயிடுறாரு. அவர் பல ஆண்டுகளாக ராஜாவா இருக்கிறாரு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. வந்துட்டு உடனே அடுத்த வருஷத்துல அவர் அழிந்து போல. 40 ஆண்டு காலமாக அவர் ஆளுகை செய்திருக்கிறார். மொத்தத்துல 42 வருஷம். ரைட். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய மகன் ஜோனத்தான் வாஸ் கமிங் அப். அதை குறித்தும் நீங்க பார்க்கிறோம். ஒரு அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஜோனத்தான் இஸ் ஃபார் பெட்டர் லீடர் தேன் சால். மிக சிறந்த ஒரு தலைவராக அவர் காணப்பட்டார். இந்த குணாதிசயங்களை இதுல பார்க்க போகிறோம். அதனால இன்னைக்கும் நம்மளுடைய சர்ச்சஸ்லயும் சரி, நம்மளுடைய ஊழியங்களில there are some coming up leaders. நீங்க பார்த்துட்டு சொல்லலாம், ஓ அவங்கெல்லாம் செகண்ட் லைன் லீடர்ஸ், அவங்களாம் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா 4வது பர்சன் ஐ ஹவ் டைட்டில்ட் as unassumed leader. இந்த பகுதியை நீங்க படிக்கும் பொழுது இந்த நபரை நீங்க கவனிச்சீங்களான்னு சொல்லி தெரியல. அவன் சவுலுடைய வேலைக்காரன். சவுலை வந்து கூட்டிட்டு போறார். இந்த கழுதையை தேடிட்டு போகும் பொழுது அந்த வேலைக்காரன் பேசின காரியத்தையும் இங்க நம்ம பார்க்கணும். பயங்கர பவர்ஃபுல் பாசேஜ். எனக்கு மிக பிடித்தமான ஒரு பகுதியில் அது ஒண்ணு. இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருதுன்னா நாகமான் சொல்லிட்டு நம்ம 4ஆம் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். அவன் குஷ்டரோகத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவன் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவ இஸ்ரவேல்ல இருந்து பிடிபட்டு வந்தவா. அவ சொல்றா அவங்க எஜமான் அந்த நாமானுடைய ஒய்ஃப்ட, நம்முடைய ஐயா வந்து இஸ்ரவேலில ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தாருன்னா அவருக்கு எல்லாம் சுகமாயிருன்னு சொல்லிட்டு. அவ வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஆர்டினரி சர்வன்ட் காட் ஸ்லேவ் அண்ட் ஷீ இஸ் நோவேர் இன் த சொசைட்டி. அவ பெண்மணி எல்லா விதத்திலும் நோவேர். ஆனா அவளுடைய வார்த்தைய அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னதை அவர் கேட்டாரு. அவர் சொன்னதை வந்து அந்த ராஜா கேட்டாரு. ஸோ இட் இஸ் அமேசிங் கேரக்டர். ஒரு ஆர்டினரி வேலைக்கார பொண்ணு சொன்னதை வந்து ராஜாவே நம்பி செஞ்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேர் வாஸ் அ சர்வன்ட். அதோடு கூட நாமானுடைய கூட போன மக்கள்ல ஒருத்தன் சொல்றான், ஐயா இதே இது வந்து நீங்க அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. இவ்வளவு பணம் கொடு, இவ்வளவு செய்யுன்னு சொன்னா நீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்க. அவர் சொன்னது ரொம்ப சாதாரண ஒரு காரியம். யோர்தான்ல போய் 7 முறை முங்குன்னு சொன்னாரு. அதையே நீங்க பெரிய அப்செட்டா எடுக்கிறீங்க. ஒய் டோன்ட் யூ ட்ரைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் பேரும் கொடுக்கப்படல, இந்த பெண்மணியுடைய பேரும் கொடுக்கப்படல நாமானுடைய ஸ்டோரியில. நீங்க எடுத்து கண்டிப்பா வாசிச்சு பார்க்கணும். 2 நாளாகும் 5ஆம் அதிகாரத்துல. அந்த சர்வன்ட்ஸ் they are the leaders. அதான் சொல்லவில்லை. லீடர் என்று சொல்லும் பொழுது ஜான் சி மேக்ஸ்வெல் என்ற நபர் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் லீடர்ஷிப், பொசிஷன் இஸ் நாட் லீடர். நமக்கு பிஷப்னு சொல்லலாம், இது அதுன்னு சொல்லலாம், நிறைய டெசிக்னேஷன் சொல்லலாம். அது வந்து உண்மையான லீடர் கிடையாது. when you influence other you become a leader. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துல அந்த சவுலுடைய சர்வன்ட் அவர் என்ன சொல்றாருன்னா,
ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம போய் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து போயிடலாமேன்னு சொல்றாரு. அவன் உடனே சவுல் வந்து ஒரு யோசிக்கிறாரு, நம்ம கொண்டு போனா ஒரு கிஃப்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்றான், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது இந்த கிஃப்ட், இதை நம்ம கொடுக்கலாம் சொல்லி கொண்டுட்டு போறான். கிரேட், ரியலி கிரேட். ஆக்சுவலா சவுல் சொல்லியிருக்கணும், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குதுப்பா, இதை வச்சு கொண்டு போலாமான்னு யோசிச்சிருக்கணும். அவன் சவுல் வந்து பெரிய ஆளு, அவர்கிட்ட வந்து இல்லாதத இந்த சர்வன்ட் வச்சுட்டு சொல்றான், இதை போய் நம்ம கிஃப்டா கொடுத்துடலாம், போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சவுல கூட்டிட்டு போயிடுறான்னு சொல்லி நான் பார்க்கலாம். எனவே இன்னைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். There are different types of leaders within our fellowship, within our church and within our family. That's what I wanted to tell you. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தாட்டை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி what do we mean by a leader within you? நமக்குள்ளேயே there is somebody who is there to assist you, to become ஒரு நம்மளை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்கா என்பதை இந்த 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இது 11ஆம் அதிகாரம் எனக்கு பிடித்தமான அதிகாரங்களில் ஒரு அதிகாரம். பல முறை பல இடங்களில நான் அது பேசியிருக்கேன். குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்காக சொல்லி திடீர்னு ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த சாப்டர் என்னுடைய வெரி ஃபேவரட் சாப்டர். ஏன் சொன்னா there is a person within you. அதுதான் இன்னைக்கு கடைசி கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். உங்க வீட்டுல, உங்க ஃபெலோஷிப்ல, உங்க சர்ச்ல கண்டிப்பா only thing is you are not aware of it. அதே மாதிரி நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு விடுதலை வரும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், ஐயோ இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை, நான் இது மாதிரிலாம் நான் செஞ்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது என்பதையும் மறந்து போக வேண்டாம். இந்த பகுதி நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது கவனமாக அதை மனசுல வைத்துக்கொண்டு கவனித்து பார்ப்போம். நம்முடைய மத்தியில இருக்க சகோதரி பிரியா செந்தில், அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த பேசேஜ் நமக்காக வாசிப்பாங்க. சிஸ்டர் பிரியா. ஓகேங்க. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோடே உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடே பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு இரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். Thank you so much, Sister Priya, for that wonderful reading. I really appreciate. தேங்க்யூ அங்கிள். நான் முன்னால சொல்லும் பொழுது அந்த நாகமான குறித்து ஸ்டோரி வந்து இது 2 நாளாகமத்துல இல்ல, 2 ராஜாக்கள்ல, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். நீங்க டைம் எடுத்து அதை வாசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. சர்வன்ஸ் குறித்து பேசும் பொழுது அது நல்ல ஒரு பகுதி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். இது காலத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு பாலிடிக்ஸ்லயும் அது ஒரு பெரிய இஷ்யூ. பிள்ளைங்களை வந்து ஃபியூச்சர் லீடர்ஸா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியில அது ரொம்ப காமனா போயிடுச்சு. இது மாதிரி ஏற்பட்ட காரியம் அப்பொழுதே ஏலியுடைய காலத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏலியுடைய 2 பிள்ளைங்க ஒழுங்கா இல்லாதனாலதான் அழிவு வந்ததை பார்த்தோம். அது பிறகு சாமுவேல் வந்தாரு. ஆக்சுவலா சாமுவேலுக்கு வந்து 2 குமார்கள் இருக்காங்க, யோவேல், அபியா. அவங்க வந்து நியாயாதிபதியில இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். 3ஆம் வசனம் ரொம்ப வருத்தமான ஒரு வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். மிக வருத்தமான ஒரு காரியம். சாமுவேல் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்து சின்ன வயசுல இருந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற சூழ்நிலையில ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய முடியல. 2 பையங்களும் அட்லீஸ்ட் ஒரு பையனாவது நல்லா இருந்திருக்கலாம். இல்ல, 2 பையங்களுமே அப்படிப்பட்ட பரிதாபமான வாழ்க்கைக்குள்ளா போனதாக பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அவங்க எல்லாம் நியாயாதிபதிகளா இருக்க வேண்டியவங்க நியாயத்தை புரட்டினார்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ நம்ம சரித்திரத்துல பார்க்கும் பொழுது இந்த ஹியூமன் சக்சஷன் என்பது ஒரு பெரிய சேலஞ்ச் தான், பெரிய சேலஞ்ச் தான். அதனால நம்ம பெற்றோர் எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. மிகுந்த ஜாக்கிரதையாக நம்முடைய பிள்ளைங்களுக்கு டைம் கொடுக்கணும், நம்மளுடைய பிள்ளைங்களை வளர்க்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில இமானுவேல் மெதரிஸ்ட் சர்ச்ல நான் ஒரு சண்டே வர்ஷிப்காக போயிருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் விசிட்டிங். அன்னைக்கு அது சில்ட்ரன்ஸ் சண்டே. அப்போ பழைய ஸ்கிரிப்சர் யூனியனுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஸ்டீஃபன் ஆப்ரஹாம் அந்த அண்ணன் பேசினாங்க. அவங்க பேசின அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி குறித்து பேசும் பொழுது அவங்க சொன்ன ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. கடவுளுடைய கிருபை இல்லாத பட்சத்துல ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் குறைஞ்சு கொண்டுதான் போகும். ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது என்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்டு இருந்த விசுவாசம் என்னுடைய அப்பா அம்மா குறைஞ்சிருக்கும். எங்க அப்பா அம்மா வந்து நல்லா ஜெபம் பண்ணாங்க, எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்டு இருந்த விசுவாசம் குறைஞ்சு போகுது. இனிமேல் நான் கொடுக்க போற காரியம் குறைஞ்சு போகும்னு சொன்னத அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குச்சு. ஸோ ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ் it is possible that your children can become better than you in terms of their spiritual commitment. ஆவிக்குரிய அர்ப்பணிப்புல அடுத்த ஜெனரேஷன் உங்களோட கூட பெட்டரா இருப்பாங்கன்னு சொல்றது வந்து கடவுளுடைய கிருபையினால் மட்டும்தான். அது குடும்பத்திலையும் உண்மை, சர்ச்சிலையும் உண்மை, ஊழியங்களிலும் உண்மை. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள குறை சொல்லக்கூடாது, நம்மளதான் குறை சொல்லணும். நான் வந்து சாமுவேலுடைய பிள்ளைங்களை குறை சொல்றதுக்கு முன்னால சாமுவேல தான் யோசிக்க விரும்புகிறேன். ஊழியத்தில் ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு பிள்ளைங்களை விட்டுட்டாரோ, அல்லது இப்படிப்பட்ட பையங்களை வந்து நியாயாதிபதியா வைக்கணுமா சொல்ல கேள்விகளை நான் கேட்கிறேன். சரி, அது வந்து சரித்திரத்துல நடைபெற்ற சம்பவம். இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸை படிக்கும் பொழுது we have to ask such questions. மனசுல வைத்துக் கொள்வது நல்லது. 2வது 4ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கும் பொழுது அவங்க மக்கள் எல்லாம் கூடிடுறாங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. வெரி பேட் டெஸ்டிமனி, மக்களுக்கே நல்லா தெரியுது. ஆகையால் சகல ஜாதிகளுக்கும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். வெரி கிளியர் ரிக்வெஸ்ட். எங்களுக்கு நீ ஒரு ராஜாவை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு
அதுல அவர் ரொம்ப கவலைப்படுறார். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதற்கெல்லாம் அவர்கள் சொல்லி கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். லுக் அட் தட். ஆண்டவருடைய பார்வையில சாமுவேல் சொல்றாங்க, சாமுவேல் ஐயா உன்னை அவர் தள்ளுங்கல, என்னதான் தள்ளுறாங்க. அதுல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது வந்து ஒரு இந்த பகுதியில ஒரு சீரியஸ் மேட்டர். ரிஜெக்டிங் காட். இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி ஃபார் தட் மேட்டர். இவங்களாம் அன்பிலிவர்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் தேவனுடைய மக்கள். ஒருவேளை அம்மோனியர்களாக அல்லது பெலிஸ்தியர்களாக அப்படிப்பட்ட மக்களை வந்து செஞ்சிருந்தாங்கன்னா we can understand. But they are all supposed to be, நம்மளுடைய டேர்ம்ல, believers, God's people. They reject God. எனக்கு ஆக முடியுமா? கண்டிப்பா ஆகும். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை தூக்கி வெளியே வச்சுட்டு மற்ற மக்கள் போல எனக்கு தாரும் சொல்லிட்டு நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை நம்ம இந்த சரித்திரத்திலிருந்து படித்துக் கொள்கிறோம். I can easily reject God and keep some alternatives. அதுல இந்த பேசேஜ்ல வாசிக்கிறது போல, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, இந்த ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். அதான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். மீதி 10ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது சாமுவேல் எச்சரிக்கிறார், உங்களுக்கு மாதிரி ஒரு ராஜா வரும் பொழுது நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுவீங்க சொல்றதை வந்து முன்னாலேயே உபாகமத்திலே நம்ம வாசிச்சிருக்கோம். அதை திரும்பவும் திட்டமும் தெளிவாக சொல்றார், யோசித்து டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல கண்டிப்பா எங்களுக்கு ஒரு 21ஆம் வசனத்துல, சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவர்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். சோ அவர் சொன்ன ஆலோசனையை கேட்காதபடிக்கு மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணதுனால சாமுவேல் வந்து ஒரு ராஜாவை ஏற்படுவதற்காக தன்னை விட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கலாம். அதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, மற்ற மக்கள் இருக்கிறது போல, மற்ற மக்கள்கிட்ட இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னதுதான் மிக வருத்தமான ஒரு காரியம். நம்ம இந்த 8ஆம் அதிகாரம் they rejected God என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்க்கலாம். though they request a king, they reject God. நம்மளும் ஒரு சில காரியங்களை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில அப்படி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. ஆனா not at the cost of rejecting God. அதை தயவு செய்து மனசுல வச்சுக்கொள்வோம். whenever you bring a request before God, check, நல்லா யோசிச்சு பார்த்துக்கொள்வோம். எப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு இதை தாரும் சொல்லி நம்ம கேட்கிறோமோ, அதை வந்து நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்கு விட்டு விட்டு இதை கேட்கிறோமான்னு சொல்றத நம்ம மனசுல வச்சுக்கிறது நல்லது. 9-10 அதிகாரங்கள் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். சவுல் வீட்டுல வந்து கழுதைகள் தொலைந்து போயிடுச்சு. அவர் பெஞ்சமின் கோத்திரத்தார். அதுல இருந்து அவர் தேடிக்கொண்டு அவர் போகிறத நம்ம பார்க்கலாம். 5ஆம் வசனத்துல, அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்த பொழுது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அந்த அவன் சொல்றது வந்து அவருடைய வேலைக்காரன். முதலாவது கேள்வி, சவுல் வந்து அப்படி ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக, ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனாக, அவர் வந்து ஒரு வேலைக்காரனோட போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கும் பொழுது அவருக்கு தெரியல அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. அதிலும் குறிப்பாக வாசிக்கும் பொழுது, இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், மேன் ஆஃப் காட் இஸ் ஹியர். இன்னைக்கு வெரி மச் பாசிபிள் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் நம்மளுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிற, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில சாதாரண மக்களுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் நம்மளை விட ஃபார் பெட்டரா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அவர் சொல்றாரு, அந்த சர்வன்ட் சொல்றாரு, அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லி. 7ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழித்து போயிட்டே, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்கதாக காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். What a great thought it is. என்கிட்ட இவ்வளவு இருக்குது, நீங்க வாங்க நம்ம அதை கொடுத்துருவோம்னு சொல்றாரு. Wow, I was amazed. I think we have people like that, but we are not aware of them. Karno, they are all servants, they are slaves, they are ordinary people, and they are nowhere. நம்ம கண்ணுல பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம எண்ண முடியாது. அதனால அவங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாதபடிக்கு நம்மளுடைய செவிகள் அடைபட்டு போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனையோ சர்ச்சஸ்ல, எத்தனையோ மினிஸ்ட்ரியில அப்படிப்பட்ட மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம். கண்டிப்பா நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்கள் தேவனுடைய பெரிய திட்டத்தை செய்வதற்கு ஒரு முன்னால வரும் பொழுது நம்ம அவங்களை விடாம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்துல டெசிக்னேஷன், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வெளிப்பிரகாரமான அழகு, மற்ற எல்லா காரியங்களும் முக்கியத்துவம். ஒரு சர்வன்ட் சொல்லி கேட்கிறான்னு சொல்றதெல்லாம் முடியாத படி. சர்ச்சில் சொல்ல போனா, சர்ச்சில் வந்து ஒரு அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு பெல் அடிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தாருன்னா, அவர் ஏதாவது சொன்னாருன்னா, உனக்கு என்னப்பா தெரியும், பேசாம போப்பா. அதுதான் சாதாரணமான சொல்லக்கூடியது. உனக்கு என்னப்பா தெரியும், நீ பேசாம வேலையை பார்த்துட்டு போ, உன் வேலை என்னையோ அதை பார்த்துட்டு போ. It can happen to Christian leaders. சர்ச்சை விட்டுருங்க, கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ்லயுமே it can happen. அதை வந்து நம்ம இந்த பகுதியில கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டும். 10ஆம் இந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியில பார்க்கிறோம். தேவன் சொல்றாரு, பெஞ்சமின் கோத்திரத்துல வந்து ஒரு மனுஷனை அனுப்புறேன் நானு, நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்பொழுது 26ஆம் வசனத்துக்கு பின்பா நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பொழுது அவன் மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக் கொண்டிருந்தான். நேர சாம்பேல் வந்து சவுல் அங்க மேல கூட்டிட்டு போறாரு. அங்க மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வைத்து விட்டாரு. அதன் பின்பு அங்க வந்து ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, பப்ளிக்காலாம் ஒண்ணுமே செய்யவே இல்லை. பிரைவேட்டா அவளை அனாயிண்ட் பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். உன்னுடைய சர்வன்ட் முன்னால போன்னு சொல்லிட்டு தேவன் தனக்கு சொன்னதை அவர் சொல்றான்னு பார்க்கிறோம். அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அது வந்து எனக்கு ஒரு பெரிய சவாலாகவே காணப்படுகிறது. நமக்கு ஏதாவது ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டான்னா டப 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 டபன்னு சொல்லின்னு பார்க்கிறோம். பப்ளிக்கா செய்யறதுதான் நமக்கு இப்போ பெரிய பப்ளிசிட்டி. எல்லாம் பப்ளிக்கா செய்யணும்னு சொல்லிட்டு இவன் நாளைக்கு அதை பற்றி பார்க்க போறோம். பிரைவேட்டா சாமுவேல் சவுலிடத்துல பேசினது, அவனை அனாயிண்ட் பண்ணது முக்கியமான ஒரு காரியம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பாகவே நம்முடைய ஆவிக்குரிய தன்மையில அப்படிப்பட்ட அந்த உள்ளான மனுஷனில உள்ள நமக்குள்ள அமைதியா செய்யக்கூடிய காரியங்கள் மிக மிக தேவை என்பதை மறந்து போக வேண்டாம். அதோட நின்று விட வேண்டாம். 10ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த 11 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஓப்பனாகவே சாமுவேல் சவுலை ராஜாவாக அறிமுகப்படுத்துதான் நம்ம பார்க்கலாம். ஆனா உடனே அவங்க போய் ராஜான்னு கொடுக்கல. காரணம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா தே ஆர் ஹியரிங் தி ஸ்டோரி. இது மாதிரி தேவன் நமக்கும் ராஜாவை கொடுப்பான்னு சொல்லி அவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறாங்க. 17ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலிருந்து கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தின் கைக்கும் நீங்களாக்கி விலக்கி விட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குக்கும் நெருங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில்
உங்கள் வம்சத்தின்படியையும் சொல்லிட்டு அவங்களை தெரிந்தெடுத்து கடைசியாக அது வந்து சவுலுடைய சீட் வரதை நம்ம பார்க்கலாம். காட்ஸ் செலக்ஷன். ஸோ அந்த காலத்துல அது மாதிரி அவங்க செய்வாங்க. கோத்திரம் கோத்திரமா எடுங்க, உடனே இந்த கோத்திரம் வரும், அந்த கோத்திரத்துல இருந்து அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் எடுங்க, இந்த ஃபேமிலி வந்துச்சு, இந்த ஃபேமிலியில யார் வந்தா சவுலுடைய பெயர் வந்திருக்குது சொல்லி ஹவு டு நோ காட்ஸ் வில்னு சொல்றது வந்து அந்த காலகட்டத்துல செய்த ஒரு காரியம். அதுல நம்ம இன்டர்பிரேஷன் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு அது மாதிரி செய்யலாமா? மேபி நாட் நீடட். செலக்ஷன் அப்கோர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல God has selected him சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தாட். இட்ஸ் நாட் எலெக்ஷன். ஒரு 4-5 பேரை வச்சுட்டு அதுல நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க, யாரை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றது வந்து கிடையாது. அண்ட் தட்ஸ் அ பிக் சேலஞ்ச். இன்னைக்கு சர்ச்சஸ்ல அது ஒரு பெரிய ப்ராப்ளம். மை குட்னஸ், அது என்ன சர்ச்சா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லலாம் ஒருவேளை இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல தான் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். பட் ஐ கேன் கோட் யூ ஈவன் மற்ற இதுல கோட் அண்ட் கோட்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் சொல்லக்கூடிய இடத்துலயே எலெக்ஷன்ஸ் நடந்து இருக்கிற பிரச்சனைகள், போலீஸ் எல்லாம் வந்து அடிச்சதைய அதெல்லாம் ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் ஹியர்ட். அதனால எனி சர்ச் ஃபார் தட் மேட்டர் ஒரு டெமோக்ராட்டிக்கா நம்ம எலெக்ஷன்லாம் வச்சு நடத்தணும்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு ஆவிக்குரிய தன்மை காணப்படாவிட்டால் உலகத்தின் மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த காலத்துல நீங்க வாட்ஸ்அப்லயே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சில சர்ச்சஸ்ல எலெக்ஷன்ஸ்க்காக சொல்லிட்டு மக்கள் கொடுக்குற அந்த மை குட்னஸ், அவங்க கொடுக்கக்கூடிய வாக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே பயமா இருக்குது. சரி, செலக்ஷன் இஸ் இட் பாசிபிள்? வெரி மச் பாசிபிள். லைக் நம்ம ஈஜிப்ட் மினிஸ்ட்ரியில தட் வாஸ் அ பாலிசி. எப்பவுமே ஈஜிப்ட்ல வந்து எலெக்ஷன் கிடையாது, we want to have selection, we have to prayerfully decide சொல்லிட்டு. மதுரையில் நாங்க இருக்கும் பொழுது மதுரையில் ஒரு பர்டிகுலர் சர்ச்சுக்கு நாங்க போயிட்டு இருப்போம். அந்த சர்ச்சில் வந்து சிஎஸ்ஐ சர்ச், ஒரு இண்டிபெண்டன்ட் சிஎஸ்ஐ சர்ச், நோ எலெக்ஷன். we were really surprised. அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் சிஎஸ்ஐ சர்ச்ல முடியுமான்னு சொல்லும் பொழுது முடியும். பிகாஸ் the pastor was strong evangelical and very prayerful, very person oriented. Everything was done in order. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் சொல்றது 2007ல சொல்றேன். we were there as members up to 2007. Powerful example. அதனால selection is possible for our ministry, for our church. ஆனா இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் நமக்கு சர்ச்சுக்குள்ளேயும் மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்துவிடக்கூடாது. சரி, இது நம்ம 10ஆம் அதிகாரத்துல பார்த்து முடிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் இப்போ சிஸ்டர் பிரியா வாசிச்ச பகுதி. அக்காலத்திலே நாகாஸ் எனும் அம்மோனியன் இஸ்ரவேலுக்கு வெறுத்து இஸ்ரவேல் புத்தர்களோடு சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க. பெலிஸ்தியர் வந்தாங்க, அம்மோனியர் வந்தாங்க, இவங்க எல்லாம் எப்பவுமே அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மோனியன் அம்மோனியன் லீடர் வந்து யாபேசின் மக்களை பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலிலே, இட்ஸ் நாட் ஒரு பட்டணமோ அல்லது ஒரு சின்ன ஏரியா கிடையாது, ஹோல் இஸ்ரேலையும் உங்க பேரை நான் கெடுக்க போறேன்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்களிடத்தில் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரை பண்ணுவதே நான் உங்களுக்கு பண்ணும் உடன்படிக்கை. நீங்க என்னோட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கண்டிஷன், அதான் சொல்றாரு, ஒரு கண்டிஷன், உங்களுடைய வலது கண்ணை பிடுங்கணும், எல்லாருடைய வலது கண்ணையும் பிடுங்கிடணும். இதனால இஸ்ரவேலில எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதுதான் என்னுடைய தீர்மானம் சொன்னோம். எவ்வளவு என்னது நம்ம சாதாரண மொழியில் சொன்னோம்னா எவ்வளவு கொழுப்பா அவர் பேசுறாரு, எவ்வளவு திமிர்த்தனத்துல பேசுகிறார். உங்களெல்லாம் கொல்லுவேன்னா சொல்ல, உங்க வலது கரத்தை பிடிங்கிருவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் அந்த கம்யூனிட்டிக்கு வந்ததை நம்ம பார்க்கலாம், அந்த சமுதாயத்துல வந்ததை நம்ம பார்க்கலாம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல, திருச்சபையில, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சவால் நிறைந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வலது கரத்தையே நான் பிடிங்கிருவேன், அதன் மூலமா உங்களை கேவலப்படுத்த போறேன், உங்களை கொல்ல போறது கிடையாது, பட் நீங்க வலதுகளை கண்ணு இல்லாதபடிக்கு நீங்க வாழ போறீங்க. மை காட். அதை நம்ம நம்மளுடைய
ஆவிக்குரிய தன்மையில கொண்டு வந்தோம்னா பிசாசு அப்படிப்பட்டதான், அதாவது பயங்கரமான விதத்துல நம்மளை தாக்குவதற்காக, நம்மளுடைய ஐக்கியத்தை தாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த செய்தி வந்து அந்த மக்கள் கரெக்டா கொண்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனத்துக்கு பின்பாக மகத்தான பகுதியை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு அதிக நேரம் இல்லாதனால அதை ஃபுல்லா படிக்க முடியல. நீங்க இந்த 11ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து படிக்கணும். முதல் 3 வசனத்துல பிரச்சனை என்று பார்க்கிறோம். 2வது பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காரியம், தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலன். கொஞ்சம் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம். அந்த ஸ்நானாதிபதிகளின் சவுலில் ஊராராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். they were crying. என்ன இப்படி ஒரு பயங்கரமான பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்காங்களே சொல்லிட்டு. இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே, அந்த சவுல் வந்து he was anointed, he was selected, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இங்க வர்றது வந்து மாடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷனாக தான் வருகிறார். பின்னாலே வயதிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். 6ஆம் வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாக. பவர்ஃபுல் வேர்ட். மிகவும் கோபம் உண்டவனாக. ஒரு விசுவாசிக்கு கோபம் வரலாமா? பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கோபம் வரலாமா? இட் இஸ் ஒரு ஹோலி ஆங்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹோலி ஆங்கர். ஜீசஸ் யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்னுடைய சபையை வந்து கள்ளர் குகையா மாத்திட்டீங்களேன்னு சொல்லும் பொழுது ஜீசஸுக்கு அப்படிதான் கோபம் வந்துச்சு. அவர் சாட்டை எடுத்துட்டு அடிச்சு விரட்டினான்னு சொல்லி பார்க்கணும். ஜீசஸ் மை காட், அவர் ரொம்ப அமைதியா ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சே, அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆச்சே, அவருக்கு அவ்வளவு கோபம் வருமா? பயங்கர கோபம் வந்துச்சு. the holy anger, right? பரிசுத்த ஆவியானவர் சவுல் மேல இறங்கினதினாலே அவன் மிகவும் கோபம் கொண்டவனாக என்ன செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துடைய பின்பகுதி. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமுனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். he challenged every Israelites. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுவதற்காக அவன் சவால் கொடுத்து அனுப்புகிறார். உடனடியாக கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமுனப்பட்டு வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். தென் சிஸ்டர் வாசிச்சது போல ஒரு பெரிய வெற்றியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய அம்மோனியன் குரூப்ல 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஓட முடியலையா? அவங்க தனித்தனியா ஓட வேண்டியிருந்துச்சு. 2 பேர் சேர்ந்து ஓடலாண்டான்னு பிளான் பண்ணவே முடியாது. அப்படி பயங்கரமான காரியம் அந்த இடத்துல நடைபெற்றதாக நம்ம வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து சாமுவேல் அந்த இடத்துல வந்து சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை நம்ம 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஸோ 3 பாயிண்ட் இந்த இதுல நான் ஹைலைட் பண்ணேன். ஒண்ணு வந்து ப்ராப்ளம் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. நம்மளுடைய சர்ச்சில், நம்மளுடைய ஐக்கியத்துல, நம்மளுடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பா இது மாதிரி இந்த நாகாஷ் போல இருக்கிற பிசாசின் காரியங்கள் வரும். நாகாஷ் வந்து நீங்க டெபிள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த டெபிள் என்ற வேர்டை போட்டுக்கிட்டீங்கன்னா, டெபிள் வில் பிரிங் such a challenge wherever we live. நம்ம எங்க இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சவால் வரும். ஆனா the power of God is very important. நமக்கு ப்ராப்ளத்தை விட நம்முடைய ஆண்டவர், அவருடைய வல்லமை மேலானது என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறா என்பதை நம்ம உணராதபடிக்கு இருக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்கும் பொழுது, அவங்க எல்லாம் அழுதுருக்கும் பொழுது அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இங்கதானே நம்ம சவுல் இருக்கான், அவனை தான் நம்ம ராஜாவை நினைச்சிட்டு இருந்தோம், அவன்கிட்டயே நம்ம கேட்க கூடாது சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அன்னைக்கு நைட் பிளான் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம் அப்பான் தம். அப்போ அங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் வெளியே வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்களுக்குள்ளே உண்டானது. அதுதான் இந்த சாப்டர் நான் சொல்லும்போது அடிக்கடி நான் சொல்றது உண்டு. வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது சொல்றது, there is a person within you. You allow the Holy Spirit to release you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை தரட்டும். And then உங்களுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற அந்த ஜெலஸ் வைராக்கியம், ஆண்டவருடைய நாமத்திற்கான வைராக்கியம்,
ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கான வைராக்கியத்தோடு கூட வெளிவரக்கூடிய நபர்கள் வேணும். நமக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியே வரணும். அதை இந்த சாப்டர்ல படிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் மீதி இருக்கிற சாப்டர்ஸையும் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்துல சாமுவேலுடைய செய்தியை நம்ம வாசிக்கிறோம். ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் என்னுடைய சொன்னபடியெல்லாம் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் சொல்லிட்டு அவருடைய அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் ஸ்பீச், நியாயாதிபதியுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப உங்களுக்கு ராஜா வந்துட்டாரு, ஐ எம் ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் சொல்லாது. முழு பகுதியையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பேசேஜ், டிரான்ஸ்லேஷன் பேசேஜ். அண்ட் சாமுவேல் தன்னுடைய இருதயத்தை திறந்து அவர் பேசுவதாக நம்ம பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம், அதான் முன்னாலே சொன்னேன். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிட்டு. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட பொழுது இஸ்ரவேலின் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் சொல்லிட்டு 1 year சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அண்ட் 2nd year started. அண்ட் தென் அவருக்கு ரொம்ப தாழ்மையா இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். சவுல் ஓடி போயிட்டாராம். 10ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில பார்க்கும் பொழுது அவன் பேர்ல சீட்டு விழுந்த பிறகு எங்க ஆளை காணனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் தான் சொல்றான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பயந்தாங்கொழியாக அல்லது ஒரு இன்ட்ராவர்ட்டாக ஒரு பெரிய லீடர் மாதிரி காண்பிக்காதபடிக்கு இருந்தவர். he was humble, meek, எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஆனா பொசிஷன் வந்த பிறகு he was changing. So that is also one important thought I want to leave with you. நீங்க எல்லாருமே அறிந்திருக்கிறீங்க. நம்ம சாதாரணமா இருக்கும் பொழுது பயங்கர பொறுமையா இருப்போம். நம்ம அப்படியே ஆஹா இப்படிப்பட்ட ஒரு லீடர் நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா பொசிஷன் சொல்லி வந்த பிறகு மை காட், எத்தனையோ பேட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் பாஸ்டரா இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தாரு. பிஷப் ஆன பிறகு போயிட்டாரு. அது நம்ம ரொம்ப காமனா கேட்கக்கூடியது. அவர் ஒரு ஸ்டாஃப் ஒர்க்கரா இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தாரு. ஆனா பொசிஷன் சொல்லி வந்த பிறகு அவர் மாறிட்டாரு. அதே மாதிரிதான் ஒரு சாதாரண ஒரு கிராஜுவேட்டா இருந்தாரு. ஆனா அவருக்கு இப்போ கமிட்டில பிரசிடென்ட் செக்ரட்டரி போட்டாங்க, மாறிட்டாரு. இது ரொம்ப நம்ம காமனா கேட்கக்கூடிய ஒரு காரியம். அதேதான் சவுலுடைய வாழ்க்கையிலும் நடந்ததாக நம்ம பார்க்கலாம். 14ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிரே அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சோ இங்கதான் there is a contrast between Saul and Jonathan. சால் வயசானவர், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு. அவருடைய பையன் யோனத்தான் அவன் இப்போ யங் பிளட், பயங்கர சொல்லப்போனா மிகுந்த உற்சாகம் உள்ளவனாக காணப்படுகிறான்னு சொல்லி பார்க்கலாம். இதுல உண்மையான லீடர் யாருன்னு சொன்னா, இட் வாஸ் நாட் சால், இட் வாஸ் ஜோனத்தான். அதுக்குதான் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். The true leader is not a person with title. A true leader is not an elderly person. Not necessarily. நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியா? அவர் ஒரு சவுல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். சவுல் ரொம்ப வயசானவர், அதனால அவர் தான் நல்ல ட்ரூ லீடர். நோ, இந்த பேசேஜ்ல பார்க்கும் பொழுது யங் பர்சன் இஸ் அ ட்ரூ லீடர் என்று நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டர் நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வாரன் பஸ்பி ரொம்ப அழகா சொல்றாரு, Saul watched things happen, but Jonathan made things happen. சவுல் இதுதான் நடந்துகிட்டு இருக்குப்பான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு முழிச்சுதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா யோனத்தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிச்சான்னு சொல்லி பார்க்கணும். ப்ரோ ஆக்டிங் இன்னைக்கு ரொம்ப தேவை. நம்ம வயதானவங்களா இருக்கலாம், அல்லது குறைவான வயதுள்ளவங்களா இருக்கலாம், அல்லது நடுத்தர வயதுல இருக்கலாம். எனவே அதை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் நான் ஹைலைட் பண்ணணும். மிடில் ஏஜ் கிரைசிஸ் என்பது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒரு சிலர் மிடில் ஏஜ் இதுல இருக்கிறீங்க. ஐ நோ தட். 35+, you are in the middle age. Remember that. உங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க, எல்லாம் கன்வீனியன்ட் அண்ட் எல்லாம் கம்ஃபர்ட்ஸ், நோ ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ். யங்கா இருக்கும் பொழுது பயங்கர உற்சாகமா ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருந்தீங்க.
இப்போ இந்த மிடில் ஏஜ் வந்த பிறகு புஷ்ன்னு போச்சு. காரணம், யூ ஆர் சோ பிஸி வித் ரொட்டீன் ஒர்க். பிள்ளைங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை கவனிக்கணும் அல்லது ஒய்ஃபை கவனிக்கணும், சமுதாயத்துல ஃபங்க்ஷன்ஸ் போகணும், கல்யாணத்துக்கு போகணும், இங்க அங்க போகணும், அங்க போகணும். அதனால யூ ஆர் வெரி பிஸி வித் மெனி திங்ஸ். மிடில் ஏஜ்ல யூ சஃபர். கீப் இட் இன் மைண்ட். அதனால ஏதோ நான் எல்டர்லி பீப்புள் என்ன மாதிரி வயசானவங்களையும் அல்லது யங் பீப்புளையும் மட்டும் நான் பேசிட்டு இருக்கல, இன் பிட்வீன் இருக்க மக்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரோஆக்டிவ், திங்க், கோ ஃபார்வர்ட். அப்படிதான் அவர் செஞ்சான்னு சொல்லி பாக்குறோம். சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. யோனத்தானை போல முன்னால் நடந்து போக வேண்டும். அடுத்தது அவர் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை கேட்ட உடனே அவர் முன்னால போய் வெற்றி சிறந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல டேக்கிங் விக்டரி என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வெற்றியும் பெறுவது கிடையாது, மற்றவங்க வெற்றி பெறுவதற்கும் வார்த்தைகள் சொல்வது கிடையாது. டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறோம். சவுல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிஸ்டேக்கை செஞ்சான்னு சொல்லிட்டு இந்த 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதன் பின்பு நடந்த சம்பவங்கள், மிகவும் வருத்தமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரமாக இன்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்காக கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த பொழுது சொல்லிட்டு அந்த அமலேக்கு மக்கள் மத்தியில சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு செய்த ஒரு காரியத்தை 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இதுல ரொம்ப கிளியரா வாசிக்கிறது என்னன்னா, சாமுவேல் திட்டமாக தெளிவாக 15ஆம் அதிகாரத்துல சவுல்கிட்ட சொல்லிட்டாரு, God has rejected you. தேவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்றாரு. அதான் நம்ம சொன்னேன், selection was there in 9th chapter, but in 15th chapter rejection is mentioned. அதிலும் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் அவர் லூஸ் பண்ணான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது he lost his character. My brothers and sisters, crown வந்து கடைசி தான். நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பொசிஷனை லூஸ் பண்றோம்னு. என்னைக்கு நம்ம கேரக்டர்ல அடிபடுறோமோ அவ்வளவுதான், ஒரு காலத்துல நம்மளுடைய கிரவுனும் போயிடும். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் அத்தாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ யூ ஆர், உங்க கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸியா ப்ரீச் பண்ணிடலாம், ஈஸியா இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம். ஆனா நம்மளுடைய கேரக்டர் மிக மிக முக்கியம். சவுலுடைய லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக ஒரு தவறான எக்ஸாம்பிளான ஒரு மாதிரி என்னன்னா, அவனுடைய ஆவிக்குரிய தன்மை. நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். சாமுவேலுக்கும் ஆண்டவருக்குள்ள தாவீதுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி சவுலுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு இருந்துச்சுன்னா வித்தியாசமா இருந்திருக்கும். So he lost his spiritual connection with God. அதனால அவருடைய கேரக்டர் போச்சு. அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபம் பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். He lost his mentor. He lost his spiritual father. He lost his ஒரு கைடு, குரு. அது பிறகு சாமுவேல் போய் பார்க்கவே இல்லையா. அதே மாதிரி அவனுடைய ராஜ்யத்தையும் இழந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Dear brothers and sisters, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 2 காரியத்தை செஞ்சோம்னா, if we'll forget God, தேவனை மறந்து போனோம்னா அது பிரச்சனை ஆகும். எப்போ நம்ம செல்ஃப் சென்டர்டா மாறுறோமோ, சவுல போல சமாளிக்கலாம், நான் இதுக்காக செஞ்சேன், அந்த மக்கள் தான் சொன்னாங்க, எல்லாம் சொல்லலாம். ஆனா அல்டிமேட்டா சால் became self centered. தன்னை ப்ளீஸ் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக அவன் போயிட்டான். அது யாருக்கும் நடக்க முடியும். அதனால நம்ம மிகவும் கவனமா இருக்கணும். இந்த தேவனை என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்கு ப்ராப்ளம். அதே போல என்னைக்கு நம்ம சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அன்னைக்கு நம்ம ப்ராப்ளம். முடிக்க போறேன். இந்த பாயிண்ட் நான் சொன்னேன், துவக்கத்துல சொல்லும்போது சொன்னேன், த லீடர் விதின் யூ. 3 ஆஸ்பெக்ட்ல அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய there is a person within you. உங்களுக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் சொல்லிட்டு பவுல் அழகாக எழுதுகிறார்.
2 கொரிந்தியர் 4:16 உங்களுடைய உள்ளான மனுஷனிலே பலன் கொள்ளும்படி. வெளியான மனுஷன் நமக்கு தெரியுது, பட் வித்தின் யூ there's a person. அந்த உள்ளான மனுஷனை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரோட டியூன் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 2வது காரியம், a important person within our family, a leader within you. நாளைக்கு அதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தாவீது இல்லவே இல்லை அந்த ஃபங்க்ஷன்ல, பட் there was a leader within the family. It can happen to you and to me. 3வது காரியம், God's chosen in the ministry. பர்னபாஸ் அப்போஸ்தலரோடு சேர்ந்து சுத்திட்டு போகாதபடிக்கு அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம், தன்னுடைய மினிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ப்ராமினெண்டா இருக்க மினிஸ்ட்ரி எல்லாம் விட்டுட்டு சவுலை தேடிட்டு கொண்டு போய் அவரை அந்தியோவுக்கு கூட்டிட்டு வந்து 1 year அந்த ஊழியத்தை நிறைவேற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம். பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அதோடு நின்று விடல. அந்த சவுல் தான் இன்னைக்கு வேதத்தினுடைய அதிகமான புதிய பாட்டின் அதிகமான பகுதியில நமக்கு தந்த பவுலாக மாறுகிறார். there's a leader within you. பவுலுக்கு பேதுருக்கு தெரியல, யோவானுக்கு தெரியல, ஆனா பர்னபாஸ்க்கு தெரிஞ்சிச்சு. think about it. 3 questions. Do I reject God in any way and look for alternatives? யோசித்து பார்க்கலாம். How do I handle transitions in my life? ஒரு transition வருது என்னோட லைஃப்ல, மினிஸ்ட்ரியில, அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்? What are the ways in which we can raise leaders within us? நமக்குள்ள இருந்து நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சவுல் எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தமாக காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நபர் தேவனாலே செலக்ட் பண்ணப்பட்டு அவனுடைய மிகுந்த பரிதாபமான வாழ்க்கை நிமித்தமாக ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். சாமுவேலுடைய மகத்தான ஊழியங்களை நினைத்து பார்க்கிறோம். இன்னைக்கு there is a leader within us என்ற ஒரு தாட் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய திருச்சபையிலே இதை மனதில் வைத்துக் கொண்டு வாழ, ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோட கூட பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pa.